கும்பகோணம் மகாமக திருவிழாவின் 8ஆம் நாளான இன்று 1 லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் மகாமக குளத்தில் நீராடியுள்ளனர். இதுவரை 20 லட்சம் பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், இன்றைக்கு கும்பகோணத்துல அதுவும் சனிக்கிழமை அப்படிங்கறதுனால பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? தென்னகத்து கும்பமேளா என்று போற்றப்படுகின்ற கும்பகோணம் மகாமக திருவிழா கடந்த 13ஆம் தேதி துவங்கியது. துவக்க நாள் முதலே பக்தர்கள் வெள்ளம் கும்பகோணத்தை முழுவதும் பரவியிருக்கிறது என்று சொல்லலாம். தினந்தோறும் குறைந்தபட்சம் 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பக்தர்கள் வரை ஒரு நாளைக்கு குளிக்கின்றனர். 8ஆம் நாளான இன்று சனிக்கிழமை என்பதால் இதுவரை தற்போது 11 மணி நிலவரப்படி சரியாக 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீராடியுள்ளனர். இதை தவிர 8 நாட்களில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீராடி என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த தற்போது வந்துள்ள இந்த பக்தர்களின் வெள்ளம் காரணமாக மகாமக குளம் முழுவதுமே மக்கள் வெள்ளமாக இருக்கிறது என்று கூறலாம். அந்த அளவுக்கு பக்தர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. மேலும் நாளை விடுமுறை நாள் என்பதால் இன்னும் பக்தர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் என்று கருதப்படுகிறது. இதற்கேற்ப போலீசாரின் பாதுகாப்பையும் அதிகப்படுத்தும் வரையில் பல்வேறு வகையில் போலீசார் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மகாமக திருவிழா துவங்கிய பொழுது அப்பொழுது போடப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு எண்ணிக்கை 8000 போலீசார் முதலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தற்பொழுது பார்த்தீர்களானால் தற்போதுள்ள மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வண்ணம் இருப்பதால் இப்பொழுது 10,000 போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 21 மற்றும் 22 அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள், நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் விடுமுறை தினம் என்பதாலும் குறைந்தது பக்தர்கள் எண்ணிக்கை 5 லட்சத்தை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக போலீசாரின் எண்ணிக்கை அதிகபட்சமாக 15,000 வரைக்கும் போலீசாரின் பாதுகாப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதற்காக உண்டான வேலைகளை போலீசார் உயரதிகாரிகள் செய்து வருகின்றனர். பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதை அடுத்து இங்கு குளத்தில் பாதுகாப்பு பணியில் போலீசாரும் அவருடன் இணைந்து தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு வேளையிலும் பக்தர்கள் குளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் தற்பொழுது நகரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து இடையூறோ மக்கள் நெரிசலோ கிடையாது. இதே நிலை தொடர்ந்தால் எவ்வித அசம்பாவிதம் இல்லாமல் முழுக்க இந்த மகாமக திருவிழா என்பது சிறப்பாக முடிந்துவிடும் என்பதே அனைத்து தரப்பிலும் கருத்தாக இருக்கிறது. விஜயகோபால், மகாமக குளக்கரை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மர்ம வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? மகாமக குளக்கரை அருகே சிறப்பு காவல் கட்டுப்பாடு அறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் தொடர்ச்சியாக இந்த அதாவது இந்த மகாமக குளத்தை சுற்றி ஒரு 300க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதனால் இந்த குளக்கரையில் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. மேலும் அங்கிருந்து ஒரு தொலைநோக்கி மூலம் தொடர்ச்சியாக இந்த குளத்தை கண்காணித்து வருகின்றனர். இங்கு ஏடிஜிபி திரிபாதி இங்கேயே முகாமிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார். இந்நிலையில் நேற்று மதியம் இந்த சிறப்பு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு பெயரிடப்படாத ஒரு மொட்டை பெட்டி கடிதாசி ஒன்று வந்திருக்கிறது. அந்த கடிதத்தில் இங்கு 4 பெண் வெடிகுண்டுகள், மனித வெடிகுண்டுகள் தெரிந்து வருவதாகவும் இது எந்நேரமும் வெடிக்கும், இந்த சம்பவம் என்பது மீண்டும் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக நடக்கவிருக்கிறது என்று எவ்வித கையெழுத்தும் இல்லாத ஒரு கடிதம் வந்திருக்கிறது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஏடிஜிபி மற்றும் உயரதிகாரிகள் ஊழியாக நேற்று இரவு ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினர். இதைத் தொடர்ந்து தற்பொழுது பக்தர்கள் எவ்விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது, மேலும் இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு எவ்விதமான ஏற்பாடுகள் செய்யலாம் என்பது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் தற்பொழுது இன்று முதல் பக்தர்கள் அனைவரும் எவ்வித பொருளும் கையில் வைத்திருக்காத பொழுது அவர்கள் பொருள் அனைத்தும் வாங்கப்பட்டு முழுக்க சோதனை நடத்த பின்னரே குளத்துக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த சோதனை என்பது அனைத்து பக்தர்கள் விஐபி முதற்கொண்டு இந்த சோதனை நடத்த வேண்டும் என்பது கராரான உத்தரவு போலீசார் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க அந்த சோதனை நடத்தப்படுகிறது. மேலும் மோப்பநாய் ராம்போ கோயம்புத்தூரிலிருந்து வரப்பட்டிருக்கிற ராம்போ என்கிற மோப்பநாய் கொண்டு 24 மணி நேரம் தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் இந்த குளக்கரையை சுற்றி வெடிகுண்டுகள் எதுவும் பதுக்கப்பட்டிருக்கின்றன, இல்ல வேறு எதுவும் வெடி மருந்துகள், மேலும் பக்தர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்கள் எதுவும் பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக தொடர்ச்சியாக 24 மணி நேரம் குளக்கரையில் அந்த ராம்போ நாயுடன் 18 பேர் கொண்ட வெடிகுண்டு கண்டறிவு மற்றும் செயலிழக்க செய்யும் பிரிவினர் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.